ஆண்டவர் தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வைத்திருக்கிறார். பிரச்சனையான நேரத்துல, சோதனையான நேரத்துல, வியாதியின் நேரத்துல ஆண்டவருடைய கரத்துல நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாருங்கிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். சொல்றாரு, உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆதி ஆகமத்துல ஆபிரகாம் கிட்ட சொன்னவர், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை என்று சொன்னவர். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரத்திலையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆபிரகாமை கூப்பிட்டு அழைத்தப்பே உடன்படிக்கை பண்ணவர். இன்றைக்கு கடைசி வரைக்கும் உள்ள நீதிமான்கள் பரிசுத்தவான்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 103ல அது நல்ல ஒரு சங்கீதம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறவர், கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குறவர். கர்த்தர் அப்படியெல்லாம் செய்வேன் என்று சொல்றார். அதுல ஒரு காரியம் 8வது வசனத்திலிருந்து, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறார்களோ அது போல நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்ம சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்களை படைத்த பரலோக பிதாவானவர் தன்னிடம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம்